Welcome all my dear students. In this session, we will be discussing about energy and its type, kinetic energy and potential energy. Here, energy is defined as capacity to do work. அதாவது ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எனர்ஜி. வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒர்க் டன் அஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஒர்க் டன் அப்படிங்கிறது எனர்ஜியோட மேனிஃபெஸ்டேஷன் தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு வேலையை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும், செஞ்ச வேலை அப்படிங்கிறது எனர்ஜியோட செயல்பாடு அப்படின்னா ரெண்டும் ஒன்று தானே. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஒர்க் அண்ட் எனர்ஜி ஹாவ் த சேம் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டோட டைமென்ஷனும் பார்க்கும்போது mL² T⁻²ன்னு கிடைக்கும். சரியா? ஒர்க்கு தான் எனர்ஜி, எனர்ஜி தான் ஒர்க்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி சொல்கிற இந்த எனர்ஜியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் த சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா, ஐசோலேட்டடு சிஸ்டம், சரௌண்டிங்லேருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த ஒரு ஐசோலேட்டடு சிஸ்டத்தில் இருக்கிற டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது அது என்ன எனர்ஜி வேணாலும் இருக்கலாம், கைனட்டிக்காக இருக்கலாம், பொட்டன்ஷியலாக இருக்கலாம், எந்த ஃபார்மில் எனர்ஜி இருந்தாலும் அதோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறாங்க, இஃப் there is any internal changes in the system, அதில் வந்து ஒரு இன்டர்னல் சேஞ்சு நடந்திருந்தாலும் கூட, இன்டர்னல் சேஞ்சுனா என்ன இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கூட கன்வெர்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்தாலும் அதனோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். நீங்கள் இது லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் எப்படி டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. If this one form of energy is disappear, it will be reappears in another form அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்த கான்செப்ட். சரியா? எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்குமே நம்மளால் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு ஃபார்மில் எனர்ஜி அழிஞ்சுதுன்னா அது கண்டிப்பாக இன்னொரு ஃபார்மில் வந்து ரீஅப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைப்ஸ் ஆஃப் எனர்ஜினா நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இங்கே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறது ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி. ஒன்று கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுமே மெக்கானிக்கல் எனர்ஜியோட கிளாசிஃபிகேஷன் தான். சரியா? இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா ஒன்லி 2 டைப்ஸ். ஒன் இஸ் கைனட்டிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் பொட்டன்ஷியல். இதில் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்னால அது கிடைக்கிற எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி, ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் கிடைக்கிற எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுவும் உங்களுக்கு தெரியும். இங்கே டெஃபினேஷன் படி பாருங்க, எனர்ஜி பொசஸ்டு பை அ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனட்டிக் எனர்ஜி. அண்ட் பொட்டன்ஷியலுக்கு எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி பை வர்ச் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன், அதனோட ரெஸ்ட்ல அது கிடைக்கிற எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இந்த இடத்து என்ன சொல்றாங்கன்னா, SI யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் ஒர்க் டன். முன்ன சொன்ன கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட் லெசனில் அந்த எக்ஸ்பிரஷனில் படிச்சிருப்போம். டேபிள் கோலத்துலலாம் வரும்பொழுது ஒர்க் டன் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மீட்டர். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா SI யூனிட்டில் நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம், ஆர் ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது சேம் டைமென்ஷன், இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேபிள் கோலத்தில் என்ன சொல்கிறாங்க, SI ஈக்குவலண்ட் ஆஃப் அதர் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம வந்து ஒர்க் டன் ஆர் எனர்ஜி அப்படின்னா ஜூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த CGS சிஸ்டத்தில் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, எர்க் 1 எர்க் அப்படிங்கிறது SIயில் 10⁻⁻7 ஜூலுக்கு ஈக்குவல். அண்ட் செகண்ட் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 ஜூலுக்கு ஈக்குவல். எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம மெக்கானிக்ஸில் வந்து எனர்ஜியெல்லாம் மெஷர் பண்ணுறது ஜூலில் மெஷர் பண்ணுறோம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் அட்டாமிக் லெவலில், நியூக்ளியர் லெவலில் ஃபிசிக்ஸை படிக்கும்போது அங்கே நம்ம எனர்ஜியை மெஷர் பண்ணுறது எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது எனர்ஜி ரெக்வயர்டு பை அன் எலக்ட்ரான் when it is accelerated by 1 volt. 1 வோல்ட் கொடுத்து நீங்கள் எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்ணும் பொழுது, அதை வந்து ஸ்பீடப் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ண எனர்ஜி தான் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 1 எலக்ட்ரான் இன்ட்டு 1 வோல்ட் அப்படின்னு கொடுக்கணும். எலக்ட்ரான் அப்படின்னா அதனோட மேக்னிடியூட் 1.6 × 10⁻⁻19 கூலும் இன்ட்டு 1 வோல்ட்னு கிடைக்கும். இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1.6 × 10⁻⁻19 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். அந்த எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவல்னா ஜூலுக்கு ஈக்குவல்.
சரியா? நம்ம இதை பற்றி தெளிவாக 12th ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஓகே. அடுத்தது தேர்டு கொடுத்துருக்கிறது கெலோரி. இது நம்ம செகண்ட் வால்யூமில் தெர்மோடைனமிக்ஸில் கெலோரியை பற்றி படிப்போம். சரியா? 1 கெலோரி அப்படிங்கிறது 4.186 ஜூலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் கிலோவாட் ஹார். கிலோவாட் அப்படிங்கிறது KW, ஹார் அப்படிங்கிறது H. இது எதுக்கு ஈக்குவல்னா 3.6 × 10⁶ ஜூலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து SI ஈக்குவலண்ட் ஆஃப் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற டேர்ம்ஸில் நம்ம பார்த்தது. அடுத்து நாம் பார்க்குறது கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எனர்ஜி பொசஸ்டு பை அ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொன்னோம். அதாவது என்ன அப்படின்னா, மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்னால மட்டும்தான் ஒரு ஒர்க்கை பண்ணுற எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கும். இப்போது மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் ஒர்க்கு பண்ணுற எபிலிட்டி இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கீழே கொடுத்துருக்குற இந்த இதில் இந்த ஃபிகரில் ஒரு வுட்டு, அந்த வுட்டு மேலே வந்து ஒரு நெயில் பிளேஸ் பண்ணி நெயில் மேலே ஒரு ஹேமர் இருக்குது. இப்போ ஹேமர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா அந்த நெயில் வந்து எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எடுக்காது. ஏன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால தெர் இஸ் நோ எனர்ஜி, தெர் இஸ் நோ கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டை இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து செகண்டில் ஒரு சம் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஹேமர் வந்து நீங்கள் அது மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த நெயில் வந்து சம்திங் டிஸ்டன்ஸ் அந்த வுட்டில் வந்து நகர்ந்துருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் வந்து ஒர்க்கு செய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் எடுத்துக்கிற அந்த கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாருங்கள் மிடில் ஆஃப் தி பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. கைனட்டிக் எனர்ஜி இஸ் மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் த பாடி கேன் பெர்ஃபார்ம் பிஃபோர் இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு செஞ்சுது அப்படின்றது தான் கைனட்டிக் எனர்ஜி வந்து மெஷர் பண்ணுற டேர்ம். அப்போ அந்த எவ்வளோ ஒர்க்கு அது செஞ்சுது அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மாஸ் ஆஃப் தி மூவிங் பாடி அண்ட் ஆல்சோ த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஹேமர் வந்து நீங்கள் எவ்வளோ வேகமாக நகர்த்தினீங்களோ அதனோட வெலாசிட்டியும், அந்த ஹேமர் வந்து சின்னதாக பெருசாக அதனோட மாஸ், இதை ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த நெயில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு கீழே இறங்குச்சு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதை தான் இங்கே நமக்கு எப்படி கீ பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை அ மூவிங் பாடி டிபெண்ட்ஸ் both on mass of the body and magnitude of its velocity. ஓகே, ஸோ இந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து கடைசியை பாருங்கள். a body which is not in motion does not have kinetic energy. அதாவது மோஷன் இல்லாத இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கைனட்டிக் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். அதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஜஸ்ட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து 4.2.2, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்ச் 20 உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸும் கூட. ஒர்க் எனர்ஜி தியரம், வேறு எப்படி சொல்லலாம்னா ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒர்க்கு எனர்ஜி ஈக்குவல் தானே, அதுக்கு ஒரு தியரம் கொடுத்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. தியரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இதோ பாருங்கள் இந்த பேஜில் செகண்ட் பேராகிராஃபில் இருக்குது. த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் அ பாடி சேஞ்சஸ் தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஒரு பாடி மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்னால் செஞ்ச ஒர்க் டன் என்ன அப்படின்னா, அந்த பாடியில் வந்து நடந்த கைனட்டிக் எனர்ஜியிலேருந்து சேஞ்சஸ் தான். சரியா? எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜியில் வந்து சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஃபோர்ஸ் வந்து ஒர்க் டன் செஞ்சுருக்கும். இப்போது நமக்கு என்ன ஆகுது, ஒர்க்கு எனர்ஜி. ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸோட ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி மூவிங் ஆப்ஜெக்ட். இது ரெண்டும் ஈக்குவல் தான். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரி மேத்தமெட்டிக்கலாக டெரிவேஷன் கொடுக்கணும். அந்த டெரிவேஷனுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். Consider an object of mass m is at rest on a frictionless horizontal surface. Frictionless அப்படின்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் m அப்படின்னு மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த m மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். F அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா சம்திங் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது S. இப்போ 3 டேர்ம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். mங்கிற மாஸ், அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் F, இந்த ஃபோர்ஸ்னால அது எடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு S. இந்த இடத்த இப்போ அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது W is equal to F into S. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது F is equal to MA அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. சரியா? தியரம் படி தான் வந்துட்டுருக்கோம். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு இல்லையா? இப்போ அந்த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், அந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனு. ஒர்க் டன் என்ன, இப்போ ஃபோர்ஸ் என்னன்னு எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்,
அந்த ஆப்ஜெக்டோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆப்ஜெக்டோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா அதனோட வெலாசிட்டி சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ இனிஷியலாக என்ன மாதிரி வெலாசிட்டியில் இருந்தது, ஃபைனலாக என்ன ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கொண்டு வரதுக்காக நியூட்டன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் படித்தோம் இல்லையா? அதில் தேர்ட் ஈக்குவேஷன் v² = u² + 2as. இதில் ஆக்சலரேஷன் டேர்ம்ஸை மட்டும் எடுக்கிறோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, v² - u² / 2sன்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்சலரேஷனை நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா 4.9 ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 4.9 ஈக்குவேஷனை 2 டேர்மாக நம்ம வந்து செப்பரேட் பண்ண எழுதணும். அந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது எப்படி எழுதிக்கலாம், mv² / 2s மைனஸ் mu² / 2s. இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? m வந்து உள்ளே இன்ட்டு பண்ணோன்னா இந்த மாதிரி 2 நமக்கு டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 4.9 ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது எஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை ஒரு டேர்முக்கும் ப்ராடக்ட்டு கொண்டு வரும் பொழுது கடைசியாக நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் 4.10 எப்படி இருக்கு பாருங்க. டபிள்யூங்கிறது ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் வந்து என்ன ஒர்க்கு செஞ்சுது அப்படிங்கிறதா W இஸ் ஈக்குவல் டு 1/2 mv² மைனஸ் 1/2 mu². இந்த இடத்த m அப்படின்றது அந்த m மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துச்சு இல்லையா, அதனோட மாஸ். vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ இந்த இடத்த நமக்கு கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12mv² தான். இதில் ஃபைனல் வெலாசிட்டி வந்ததுனால ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னாவே நம்ம ஃபிசிக்ஸில் எப்படி சொல்லுவோம்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே எனர்ஜி சேஞ்ச் ஆனதுனால சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ΔKE அப்படின்னு சொல்லலாம். சரியா? ΔKE அது வந்து சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அந்த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியை 4.10 ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட ஈக்குவேஷன் என்னவா மாறி இருந்திருக்கும் பாருங்கள். 4.12 பாருங்கள். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு ΔKEன்னு சொல்கிறாங்க. இதுதான் தியரம். Wன்றது ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த W இஸ் ஈக்குவல் டு ΔKE அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். என்ன மாதிரி ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எப்போ கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும், எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் அ பாடி இஸ் பாசிட்டிவ், தென் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஃபோர்ஸ் செஞ்ச ஒர்க் டன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஒர்க் டன்னாக இருக்குன்னா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ நார்மலாக நம்ம ஒரு 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நார்மல் ஸ்பீடில் போகிறோம். இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும்னா ஆக்சலரேட் பண்ணுவோம் இல்லையா, ஆக்சலரேஷன் கொடுப்போம். அப்போ அந்த ஆக்சலரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஆக்சலரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸோட ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வண்டி வந்து ரொம்ப வேகமாக போகுதுன்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து செகண்டு, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் அ பாடி இஸ் நெகட்டிவ். அந்த ஃபோர்ஸ்னால செஞ்ச ஒர்க் டன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், அதே வெஹிக்கிள் தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ். அந்த பிரேக்னால உங்களுக்கு ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறோம். அடுத்து தேர்டு, நீங்கள் போயிட்டுருக்க ஸ்பீட்லேயே தான் போகிறீங்க. நீங்கள் ஆக்சலரேட் கொடுத்து ஸ்பீடப் ஆகவும் இல்லை, அல்லது பிரேக் கொடுத்து உங்களோட ஸ்பீடை குறைக்கவும் இல்லை. இப்போ எதுவுமே பண்ணலை அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸும் கொடுக்கவே இல்லை, ஃபோர்ஸும் கிடையாது, கைனட்டிக் எனர்ஜியில் சேஞ்சஸும் கிடையாது. கைனட்டிக் எனர்ஜியில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அது போகுதுன்னு சொல்லலாம். சரியா? அதுதான் இங்கே தேர்டு கேஸாக கொடுத்துருக்காங்க. நோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் அ பாடி, தென் there is no change in the kinetic energy. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் கேஸும் இந்த தியரத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுவும் அந்த கொஷினோடு சேர்த்து தான் எழுதணும். இதெல்லாம் சேர்த்து மேபி 3 மார்க்லேயும் கேட்கலாம் ஆர் 5 மார்க்லேயும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் அப்படின்றது
நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். மொமெண்டம் அப்படின்னாவே நம்ம எப்படி ஃபார்முலா கொடுப்போம்னா P = mvன்னு கொடுப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலாவை என்னன்னு பார்க்குறோம். கைனட்டிக் எனர்ஜினாவே 12mv². என்ன பண்ணணும்னா அந்த v² வந்து v × vன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா 12mv × v. அடுத்ததான் அந்த மொமெண்டம் டேர்ம் அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோன்னா இன்ட்டு m/m ஒரு எம்மால் இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணணும். அப்படி வந்து மாசால் இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணும்போது k = 12 × m² × v × v/mன்னு கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், எம்மை வந்து பிரித்து எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், mv × mvன்னு வரும் இல்லையா. ஸோ mv × mvனா p² அப்படின்னு மாறிடும். அதுதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் mv mv செப்பரேட் பண்ணி எழுதி அதுக்கு மொமெண்டம் அப்ளை பண்ணும்போது கடைசியாக நம்ம கிடைச்சிருக்கிற கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவேஷன் ke = p²/2m. இதுதான் கைனட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ரிலேஷன். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து மொமெண்டம் மட்டும் என்னவா இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. நமக்கு மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகும்னா √2m × keன்னு கிடைக்கும். சரிங்களா. இப்போது ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜியோ மாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கைனட்டிக் எனர்ஜி மாஸ் ரெண்டுமே ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஸ்கேலார் குவான்டிட்டியோட டேட்டாவிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்கேலார் டேர்ம்ஸை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வெக்டார் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்காது. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் மாஸ் ஆர் கிவன் only the magnitude of momentum can be calculated but not the direction of momentum. அதோட டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஒன்லி மேக்னிடியூடு மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்குற அந்த கான்செப்ட். ஏன் அப்படின்னா மாஸ் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுமே ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால தான். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்லாம் இந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸு பார்க்கணும். சம் என்ன அப்படின்னா, two object of mass 2 kg and 4 kg are moving with the same momentum of 20 kg/m/s. மாஸ் வந்து வேறு, ஆனால் ஒரே மொமெண்டம் தான். ஸோ இந்த கேஸுக்கு will they have same kinetic energy, will they have same speed? ஒரே கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்குமா, ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்குமான்னு கொஷின் கேட்குறாங்க. சரியா. ஃபார்முலா அப்படிங்கிறது மேலே இருந்த ரிலேஷன் தான், ke = p²/2m. இதுவெல்ல நீங்கள் மொமெண்டம் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே ஈக்குவல். ஸோ p² அப்படின்னு வரும்பொழுது 20² 400 ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 2 kg எடுத்துக்கிட்டால் கீழே 4ன்னு கிடைக்கும். கடைசி ஆன்சர் வந்து 100 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 kg மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டோட கைனட்டிக் எனர்ஜி 100 ஜூல். இதே வந்து 4 kg மாஸ்க்கு ஃபார்முலா படி நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா 50 ஜூல் அப்படின்னு வருது. இப்போ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ரொம்ப ஹெவியராக இருக்குன்னா அதோட கைனட்டிக் எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்குது. அதே வந்து 2 kg மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு கைனட்டிக் எனர்ஜி 100 ஜூல் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது என்ன ரிலேஷனில் இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ். அந்த பேராகிராஃப் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற மொமெண்டம் ரெண்டுக்குமே ஈக்குவல் தானே. ஈக்குவல் அப்படின்னா அந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்டு, அது கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாமல் எது வேரி ஆகுதோ அதை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ ஃபார்முலா என்னவா மாறிடும், கைனட்டிக் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ்ன்னு வரும். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னால் ரெண்டும் ஆப்போசிட்டில் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்கிற மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆனால் எனர்ஜி அதிகமாகும், அல்லது மாஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எனர்ஜி வந்து குறையும். சரியா. அந்த கான்செப்ட் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நம்ம இப்போ எப்படி ஆன்சர் கொடுக்குறோம், kinetic energy of the first object is not equal to kinetic energy of the second object இல்லையா. இது வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்து கேட்குறது ஸ்பீடு. ஸ்பீடு கால்குலேட் பண்ணால் நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா மொமெண்டம் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். p = mvன்னு எடுத்துகிட்டு அதில் v = p/m. இந்த இடத்தையும் மொமெண்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்பீடு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ். ஓகே. மாஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு அதிகமாக இருக்கோ அதனோட ஸ்பீடு ரொம்ப குறைவாக இருக்கும், லெஸ்ஸர் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் வில் நாட் ஹாவ் சேம் ஸ்பீடு, ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் போகாதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா. ஓகே. இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னாவே எனர்ஜி அசோசியேட்டட் வித் பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். சரௌண்டிங்கை பொறுத்து அது என்ன மாதிரி ஒரு பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கோ அதனால் அதுக்கு கிடைச்ச எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி.
அதுவும் இல்லாமல் அது என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் வேரி ஆகும். அப்படின்னா என்னென்னா, ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை அது மூவ் பண்ணணுமா, அல்லது மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்ட்டு கொண்டு வரணுமா, அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃபோர்ஸோட ஆக்ஷனும் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரியா? இந்த இடத்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு டெஃபினேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, potential energy of an object at a point P is defined as amount of work done by an external force in moving the object at a constant velocity from initial location to final location. சரியா? நீங்கள் டெஃபினேஷனை மறுபடியும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இனிஷியலாக ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஃபைனல் லொக்கேஷனுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹாவ் டு அப்ளை சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தானே ஆப்ஜெக்ட் நகரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸ்னால் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ரெஸ்ட்டுக்கு போன அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆன பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பொருளை நகர்த்துறோம். அப்போ நகர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபோர்ஸு கொடுத்து நகர்த்துனீங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸோட ஒர்க் டன்னு தான் அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, இதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது கொடுக்குற ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இந்த எக்ஸ்பிரஷனும் நம்ம ஏற்கனவே படித்தது தான். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே மாடிஃபை ஆகிருக்கு. அது யூ அப்படின்னு கிடையாது, இது வந்து க்ரீக் ஆல்ஃபபெட்டில் யுப்சிலான்னு சொல்லணும். எனர்ஜியை சொல்லும் போது இந்த டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். யுப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். இன்டெக்ரல்னால் லிமிட்டு சொல்லணும், எங்கேருந்து எங்கே, இனிஷியல் டு ஃபைனல். இனிஷியல் பாயிண்ட் ஓன்னு இருந்தால் ஃபைனல் வந்து பி, ஓ டு பி. எஃப்ஏங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ், அதுவும் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஸோ இப்போ எப்படி அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் அ டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் தான் எனக்கு வந்து இங்கே எனர்ஜியாக இருக்குது. இந்த நீங்கள் வெக்டரையும் டாட்டும் எடுத்தால் எப்படி சொல்லலாம், எஃப்டிஆர் காஸ்தீட்டான்னு சொல்லலாம். அப்படியும் எழுதலாம்ல, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப்டிஆர் காஸ்தீட்டான்னு சொல்லலாம். ஏன்னா டாட் வந்தால் காஸ்தீட்டா வரும், கிராஸ் வந்தால் சைன் தீட்டா வரும். சரியா? ஸோ இந்த மாதிரியும் ஃபார்முலா இந்த இடத்த அப்ளை பண்ணலாம். ஓகே, இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம கொடுத்துருக்குற ஒரு டெஃபினேஷன். பொட்டென்ஷியல் எனர்ஜியில் டைப்ஸ் இருக்கான்னா இருக்குது. மெக்கானிக்கல் எனர்ஜியில் ரெண்டாக பிரிஞ்சது தான் கைனட்டிக்கும் பொட்டென்ஷியலும். நம்ம கைனட்டிக் அப்படிங்கிறதுக்கு தீரம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பொட்டென்ஷியல் வரும்பொழுது அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஃபஸ்ட்டு பார்க்குற டைப் கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. Energy possessed by a body due to gravitational force gives rise to gravitational potential energy. இங்கே வந்து நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல்னால ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா, அதாவது இதில் நம்ம டெரைவ் பண்ணுவோம், இருந்தாலும் இதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்குவோன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு mgh. ஓகே, அடுத்து இப்போ செகண்ட் பார்க்கும்போது எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதில் பாருங்கள், எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் அதர் சிமிலர் ஃபோர்ஸஸ் கிவ் ரைஸ் டு எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதாவது ஸ்ப்ரிங் அப்படின்னாவே அதுக்கு எலாஸ்டிக் அப்படின்னு ஒரு நேச்சர் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணாவோ எலாங்கேட் பண்ணாவோ அது திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னாலேயோ அல்லது சிமிலர் ஃபோர்ஸ்னாலேயோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுக்கு நம்ம கொண்டு வர ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 12 into kx². ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கணும், இது புக் பேக் கொஷின்ஸில் இருக்குது. அடுத்ததாக தேர்டை நாம் எடுத்துக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் 2 நெகட்டிவ் சார்ஜ் ஆர் அ ஃபோர்ஸ் பிட்வீன் அ பாசிட்டிவ் அண்ட் அ நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி 2 பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, 2 நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இந்த மாதிரி சார்ஜுக்கு இடையில க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது வந்து கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். உங்களுக்கு தேர்ட் லெசன்ஸில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சார்ஜஸ்னால் அங்கே வந்து ஸ்டோர் ஆகிற எனர்ஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லணும்.
இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா பாருங்கள். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2/R. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா. இந்த கான்செப்ட் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் தெளிவாக படிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். அடுத்து நம்ம பார்க்குறது இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு கேஸ் பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும்தான் பார்க்குறோம். தேர்டு வந்து நமக்கு இப்போ கொடுக்கல, அது 12th டீட்டெயிலாக வர்றதுனால ஃபஸ்ட்டு 2 மட்டும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 4.2.5 பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இது வேறு எப்படி சொல்லலாம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். நம்ம MGH அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறோம் எப்படி நமக்கு ஆன்சர் வருது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்சிலான் at some height h is equal to amount of work required to take the object from ground to the height h with a constant velocity. இது உங்களுக்கு மீனிங் புரியும் இல்லையா? அதாவது கிரவுண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹெச் ஹைட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகணும்னா we have to do some amount of external force. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தேவைப்படுதோ அந்த ஒர்க்கு தான் அந்த ஹைட்டில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் மேலே பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எர்த்தோட கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் கொண்டு போயிருப்பீங்க. அதனால தான் இந்த இடத்த நம்ம இந்த எனர்ஜியை வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து இந்த டெரிவேஷன் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கலாக எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள். Just consider a body of mass m being moved from ground to the height h against gravitational force. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனோட மாஸ் வந்து எம்ன்னு எடுத்துகிட்டு அது கிரவுண்டு சர்ஃபேஸ்லேருந்து ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா கன்சிடர் பண்ணுறோம். இப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது வந்து எர்த்தில் இருக்கும் பொழுது எர்த்து வந்து அதோட சென்டர் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்டும் அதை அட்ராக்ட் பண்ணும் டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த்து. அதுதான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டும் என்ன பண்ணோன்னா எர்த்து வந்து கொடுக்குற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டவுன்வேர்டு. இப்போ டவுன்வேர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம ஒரு கோஆர்டினேட் வந்து இப்படி ட்ரா பண்ணுறதா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து எக்ஸ், லெஃப்டில் இங்கே எடுத்துக்கிறது -x கோஆர்டினேட், இங்கே மேலே அப்போர்டில் எடுத்திங்கன்னா ஒய், கீழே எடுத்துக்கிறது -y. இப்போ நம்ம ஹரிசாண்டல் கோஆர்டினேட் நமக்கு தேவையில்லை, வெர்டிக்கல் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். டவுன்வர்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல அதனோட யூனிட் வெக்டர் என்னவாக இருக்கும்னா -j இருக்கும். அதே போல் பாசிட்டிவ் ஒயில் இங்கே இருக்கிற யூனிட் வெக்டர் ஜஸ்ட் +j. இதில் நம்ம எடுத்துக்கிறது இதனோட யூனிட் வெக்டரும் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி தானே, அதனால தான் இந்த இடத்த யூனிட் வெக்டரையும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும் பொழுது நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிறது நியூட்டன் செகண்ட் லா படி MA, ஏ தான் நமக்கு எனக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா ஜிக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ mg இந்த வெக்டர் அப்படிங்கிறது அதனோட யூனிட் வெக்டார் -j. ஓகே, எஃப்ஜி அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா -mg/j ஈக்குவலாக இருக்குது. ரைட்டா? இந்த இடத்த நீங்கள் இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குற இந்த எஃப்ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அதனோட மேக்னிடியூடு என்னவாக இருக்குது பாருங்கள், -mg/j இருக்குது. இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் மேக்னிடியூடு அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிற ஒரு அப்ளைடு ஃபோர்ஸை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படிங்கிற டேர்மை எப்படி எடுத்துக்கிறோன்னா FA வெக்டார் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டு இட்ஸ் டைரக்ஷன். அப்ளைடு ஃபோர்ஸ் FA வெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா -FG வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுதான் அடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் நமக்கு கொடுத்துருக்கிறது. பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, அப்ளைடு ஃபோர்ஸ் FA இஸ் ஈக்குவல் டு -FG வெக்டர். இப்போ இந்த இடத்த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது -FG வெக்டர் தானே. இதுக்கு நீங்கள் FGக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டேர்ம் இருந்தோமோ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் பாருங்கள், FA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி ஒரு மைனஸ் போடணும். தென் FG என்ன சொல்லியிருந்தோம்னா -mg/j சொல்லியிருந்தோம். இந்த 2 மைனஸும் சேரும்போது நமக்கு ப்ளஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் பாருங்கள் இந்த இடத்த +mg/j கொடுத்துருக்கோம்.
ஓகே, சரி. இப்போ நம்ம கொடுக்குற அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது mg ஜே கேப். இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் மேக்னிடியூட், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் மேக்னிடியூடும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிற ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். இப்போ அந்த ஹைட்டில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் பொழுது அதில் வந்து என்ன ஆகும்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எர்த்தோட கிராவிட்டினால நமக்கு கிடைச்சதுனால தட் இஸ் கால்டு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் அந்த ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும் பொழுது அங்கே வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அதாவது வித்தவுட் ஆக்சலரேஷனில் அந்த பாடியை மூவ் பண்ணுறதா எடுத்துக்கணும். சரியா? இது ஏன் அப்படின்னா, சப்போஸ் அதனோட வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அங்கே கைனட்டிக் எனர்ஜி உள்ளே வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒர்க் எனர்ஜி தியரம். கைனட்டிக் எனர்ஜி உள்ளே வரும் பொழுது நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இப்போ கைனட்டிக் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணும்போது பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்டனோ, பொட்டென்ஷியல் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜியை கான்ஸ்டன்ட்டனோ எடுத்துக்கணும். அந்த கான்செப்ட்னால தான் அதனோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவில் இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு இருக்கிற ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் FA வெக்டர் டாட் DR வெக்டர். இப்போ இந்த FAவோட மேக்னிடியூடும் DR இது வந்து மேக்னிடியூடு ஃபார்மில் எழுதும் பொழுது நான் டாட்டு வெக்டர் எடுத்துகிட்டு காஸ் தீட்டா வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னவாகுது, லிமிட்டு எர்த்தோட சர்ஃபேஸ் 0லேருந்து ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு போகிறதுனால 0 to h மேக்னிடியூட் ஆஃப் FA இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் DR இன்டூ காஸ் தீட்டா. அடுத்தது என்ன சொல்லணும், நம்ம எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனில் தான் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே தீட்டா அப்படிங்கிறது 0, தீட்டா 0னா காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளோட ஃபார்முலா F, அதாவது இன்டெக்ரல் ஆஃப் 0 to h FA இன்டூ DRனு கிடைக்கும். FA அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா mgக்கு ஈக்குவல். அந்த mgங்கிற டேர்ம் வந்து இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். mg வந்து கான்ஸ்டன்ட் தான். சரியா? மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டு எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கான்ஸ்டன்ட். அது இன்டெக்ரலுக்கு அவுட் சைடில் எடுத்துகிட்டு ரிமைனிங் இன்டெக்ரல் ஆஃப் 0 to h இன்டூ DRனு கொடுக்கணும். அடுத்தது இன்டெக்ரல் ஆஃப் DRங்கிறது R, அதுக்கு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 0 to h அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம எப்படி கொண்டு வரோம், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு அவுட் சைடில் இருக்கிற டேர்ம் வந்து mg, லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் ஆர்க்கு பதிலாக அங்கே வந்து h அப்படிங்கிற அப்பர் லிமிட், லோயர் லிமிட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் கொடுக்கணும், -0. ஸோ இதிலேருந்து நம்ம கொண்டு வரும் பொழுது நம்மளோட ஃபார்முலா mgh -0ன்னு வரும். அதுதான் ஃபைனலாக நமக்கு என்னவாக இருக்குன்னா mgh அப்படின்னு இருக்குது. ஓகே, இது வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபைனல் ஃபார்முலா. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Note that the potential energy stored in the object is defined through work done by the external force which is positive. ஏன்னா 0லேருந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி நமக்கு சம்திங் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்த அந்த ஃபோர்ஸ்னால கிடைக்கிற அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Okay, and then physically this implies that the agency which is applying the external force is transferring the energy to the object which is then stored as potential energy. நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியாக யூஸ் பண்ணனா ஃபோர்ஸ், அதனோட ஒர்க் தான் நீங்கள் என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹெச்ங்கிற ஹைட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஹெச்ங்கிற ஹைட்டில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கேருந்து விழ வச்சோம் அப்படின்னா if the object is allowed to fall from a height h, then the stored potential energy is converted into kinetic energy. அங்கே வந்து ஸ்டோர் ஆன பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா மாறும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் கீழே, அப்படி மூவிங்கில் வரும்பொழுது அது வந்து கைனட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவலி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டூ அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதில் எனர்ஜி வந்து டெஸ்ட்ராய் ஆகாது. ஓகேயா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஒர்க் டன் கொடுத்த அந்த ஒர்க் டன் பொட்டென்ஷியலாக ஸ்டோர் ஆகிருக்கு. சப்போஸ் அதை நீங்கள் கீழே விழ வச்சிங்கன்னா அந்த பொட்டென்ஷியல் வந்து கைனட்டிக்காக மாறும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட் பாருங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், how can an object move with zero acceleration, that is a constant velocity, when the external force is acting on the object? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் பொழுது எப்படி அது வந்து ஜீரோ ஆக்சலரேஷனில் நகருது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தோம் இல்லையா, அந்த டயக்ராமை உங்கள் மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா போதும். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம்.
It is possible when there is another force which acts exactly opposite to the external applied force. இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளைடு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை நகர்த்தும் போது அந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து 0 ஆக்சலரேஷனில் நகர்த்த முடியும். எப்படி அப்படின்னா தே போத் கேன்சல் ஈச் அதர் அண்ட் த ரிசல்ட்டிங் நெட் ஃபோர்ஸ் பிகம் 0. நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸு ஒரு டைரக்ஷனில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸாக்டாக ஈக்குவல் மேக்னிடியூடில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிட்டு நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட் பிகம் 0வாக மாறிடும். ஸோ அப்படி மாறும் பொழுது வி கேன் மூவ் அண்ட் ஆப்ஜெக்டை வித் 0 ஆக்சலரேஷன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்து, why should the object be moved at constant velocity when we define potential energy? நம்ம இந்த இடத்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நகர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எதுக்காக நீங்கள் கான்ஸ்டன்ட்டில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு. இஃப் தி ஆப்ஜெக்ட் டஸ் நாட் மூவ் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தென் இட் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் அட் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் லொகேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு வெலாசிட்டியும் ஃபைனல் லொகேஷன்ஸ் போகும்போது அங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும். அப்போ 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் உள்ளே வரும். 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் உள்ளே வந்தாவே அக்கார்டிங் டு ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரம் படி நமக்கு என்ன ஆகும், த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் இம்பார்ட் சம் எக்ஸ்ட்ரா கைனடிக் எனர்ஜி ஆன் தி ஆப்ஜெக்ட். நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி மேலே சம் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வந்து திணிக்கும், இம்பார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கைனடிக் எனர்ஜி உள்ளே போனால் நம்ம கேல்குலேட் பண்ணுறது பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா, அதை அடுத்து கொடுத்துருக்காங்க. பட் வி அசோசியேட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டு த ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ். நம்ம பொட்டன்ஷியல் தான் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கைனடிக் எனர்ஜி உள்ளே போகக்கூடாது. அப்படி போனால் என்னாகும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஷுட் நாட் இம்போர்ட் எனி கைனடிக் எனர்ஜி when the object is taken from initial to final location. அதாவது கைனடிக் எனர்ஜி அதில் போனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணுறதுல எரர் வரும். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வெலாசிட்டியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி எனர்ஜி வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. An object of mass 2 kg was taken to a height h is equal to 5 meter from the ground. கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டுக்கு 2 kg இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகும் பொழுது என்னென்ன கேல்குலேட் பண்ணணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஆப்ஜெக்ட், where does this potential energy come from, and what external force must act to bring the mass to the height, and fourth, what is the net force that acts on the object while the object is taken to the height h. இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு mgh. மாஸ் அப்படிங்கிறது 2 கிலோகிராம், அது கிலோகிராமில் தான் இருக்குது. ஜி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹெச் வந்து 5 மீட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தோன்னா கிடைக்கிற எனர்ஜி வந்து 100 ஜூல். ஸோ இது வந்து அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, அண்ட் செகண்ட் பாருங்கள், திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, எக்ஸ்டர்னல் ஏஜென்சியாக இருக்கிற ஃபோர்ஸ்லேருந்து தான் வந்தது, வேறு எங்கேருந்து வரல. அந்த ஃபோர்ஸ் கொடுத்த ஒர்க் டன்னு தான் இங்கே பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து the external applied force. தேர்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க, வாட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மஸ்ட் ஆக்ட் டு பிரிங் த மாஸ் டு த ஹைட். என்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் பண்ணியிருக்கு, ஏன்னா ஃபோர்ஸுனால தான் அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், அப்ளைடு ஃபோர்ஸ் FE is equal to minus FG. ஜஸ்ட்டு என்ன அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ FE is equal to அந்த ஃபார்முலா அப்படி கொண்டு வரோம், இஸ் ஈக்குவல் டு mgj கேப். இதுதான் நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இல்லை இதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாஸ் வந்து 2 × 10 20 நியூட்டன்னு கிடைக்கும். சரியா, இதுதான் வந்து நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அண்ட் ஃபோர்த்தாக கேட்ட கொஷினை நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூடு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு த நெட் ஃபோர்ஸ் பிகம் 0ன்னு கிடைக்கும். சரியா, இதெல்லாம் அவங்க கேட்ட அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ஆன்சர். அடுத்ததாக நம்ம பார்க்குறது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதில் பாருங்கள், இப்போ நார்மலாக ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னாவே அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் எலாங்கேட் பண்ணினாலும் சரி அல்லது கம்ப்ரெஸ் பண்ணினாலும் சரி,
அந்த ஸ்ப்ரிங் வந்து தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணும். அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு போகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், மீள் விசை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங்லேயே தான் இருக்குது. அது டியூ டு எலாஸ்டிக் நேச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாவோ அல்லது கம்ப்ரெஸ் பண்ணினாவோ திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது போயிடும் இல்லையா? இதுதான் பேசிக்காக நடக்கிற விஷயம். ஸோ இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போன பிறகு அதில் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்றாங்க. அதுதான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது எப்படின்னா, potential energy possessed by a spring due to a deforming force which stretches or compresses the spring is termed as elastic potential energy. இப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி அல்லது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலும் சரி அதில் வந்து ஒரு எனர்ஜி அது கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ்னால் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் செஞ்ச ஒர்க் டன் தான். அது எப்படி ஒர்க் டன் செஞ்சுருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டு தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதில் இருக்கிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஒரு ஒர்க் டன் பண்ணினதுனால தான் அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எடுத்துக்கிறது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஒரு ஸ்ப்ரிங்கு அண்ட் தென் மாஸ். இது ரெண்டும் இனிஷியலாக எப்படி இருக்குன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மிடில் இருக்கிற இந்த ஃபிகர் ஸ்ப்ரிங், அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறது எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில், அதாவது x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு x இஸ் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னா அங்கே ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்க்கும்போது அதுவும் 0 தான். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒன் சைடு இந்த வாலில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இந்த மாஸ் மேலே FA அப்படிங்கிற ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுத்து ஜஸ்ட் நம்ம எலாங்கேட் பண்ணுறோம். எலாங்கேட் பண்ணுறது எங்கே அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்குன்னா எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இருக்குது அப்படின்னா அந்த எலாஸ்டிக் நேச்சர்னால என்னாகும், அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். தட் இஸ் FS. இந்த FSோட வேலை என்ன, அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட்டாக ஸ்ப்ரிங்கை கொண்டு போகிறது தான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளோட அப்ளைடு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட்லேயும் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணணும், FAவோட வேல்யூ என்ன, FSோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கே கீழே கொடுத்துருக்கிறது அப்ளைடு ஃபோர்ஸோட டேர்ம் அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனால் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு ஹூக்ஸ். இப்போ ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட கான்செப்ட் படி ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா -k × x. இப்போ -kx அப்படின்னு சொல்லும்போது x அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், கேங்கிறது அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், FS அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த இடத்த நெகட்டிவ் சைன் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட். அது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்ததோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த நெகட்டிவ் சைன். சரியா? இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கிற இடத்த சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நம்மளோட அப்ளைடு ஃபோர்ஸ் என்னவாகும், ஏற்கனவே FA அப்படிங்கிறது என்னென்னா -FS. இப்போ FSஸும் எப்படி இருக்குது, -KXன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து எனக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னா KXன்னு மாறி இருக்கும். எக்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகிறதுனால KX வெக்டர்னு சொல்லலாம். இது வந்து அப்ளைடு ஃபோர்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிற வேல்யூ. இதுதான் நமக்கு ஃபர்தராக இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கிறது. சரியா? இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கிற அப்ளைடு ஃபோர்ஸ்னால் அதாவது எலாங்கேட் ஆச்சு இல்லையா, எலாங்கேட் ஆகிருக்கு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் டெவலப் ஆகிருக்கு. இப்போ இதனால் அந்த ஸ்ப்ரிங்கில் என்ன அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்குன்னா ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் dx மட்டும் வந்திருக்கிறதா எடுத்துக்கலாம். அந்த dx டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே என்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறோம், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் FA வெக்டர் டாட் dr வெக்டர். இந்த இடத்த நீங்கள் வெக்டர் சிம்பிளையும் டாட்டையும் எடுத்துகிட்டு
காஸ் தீட்டா தீட்டா உள்ளே கொண்டு வந்தால் மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். தீட்டாவோட வேல்யூ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற டைரெக்ஷனும் இந்த இடத்த ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகிறது ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது இல்லையா? இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு எலாங்கேஷனும் இதே டைரெக்ஷனில் தான். ஸோ இந்த மாதிரி வரதுனால தீட்டா வந்து 0 ஆகிடும். இங்கே நம்ம காஸ் எடுத்துக்கிறதுனால காஸ் 0 = 1ன்னு மாறும். ஸோ இந்த டேர்முக்கு அடுத்து நம்மளோட ஃபார்முலா, அதாவது டெரிவேஷன் எப்படி போகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இனிஷியலாக 0ங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால தான் லிமிட் வந்து 0 to x FA இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது dxன்னு எடுத்துக்கலான்னு சொன்னோம். FA இன்ட்டு dx காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 அப்படின்னு மாறும்போது கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to x kx இன்ட்டு dx. அப்ளைடு ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து kx அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால தான் இங்கே kx இன்ட்டு dx. அடுத்ததான் என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இன்டெக்ரலுக்கும் வெளியில் எடுக்கிறாங்க. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது x²/2. அடுத்து லிமிட் வந்து 0 to x அப்படியே தான் இருக்கும். இந்த லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் கடைசி நமக்கு என்ன டேர்ம்ஸ் கிடைக்கும்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு கே வெளியில் இருக்குது /2ங்கிறது k/2 கூட எடுத்துக்கலாம். x² அப்படிங்கிற பாயிண்டில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் இருக்கிற எக்ஸு கொடுத்தா x², லோயர் லிமிட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடணும், அது 0ங்கிறது லோயர் லிமிட், ஸோ 0² கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம கடைசியாக வர ஆன்சர் என்னென்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 12 × kx² கிடைக்கும். இதுதான் ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோரான எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து இனிஷியலாக அது 0 அப்படிங்கிற பாயிண்டில் இருந்துச்சுன்னு சொன்னோம். அந்த மாதிரி இல்லாமல் அதோட இனிஷியல் பொசிஷன் வந்து x1 அப்படின்னா ஃபைனலாக இருக்கிற பாயிண்ட் வந்து x2 அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது xi2 xf ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தால் நம்ம ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 12k இன்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஸ்கொயரில் வர மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோரான எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டேர்ம் அதனோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து அட்டாச் பண்ணீங்க அப்படிங்கிற டேர்மை டிபெண்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. சரியா? இதே வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலில் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு mgHன்னு பார்த்தோம். இதில் வந்து மாஸை டிபெண்ட் பண்ணது, ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு. பட் ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோரான எனர்ஜி அப்படிங்கிறது அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணது, மாஸை வந்து டிபெண்ட் பண்ணலை. சரியா? இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டை தான் கீழே இங்கே சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த நோட்டில் இருக்குது. Potential energy stored in the spring does not depend on the mass that is attached to the spring. அடுத்து தான் இந்த ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், ஹூக்ஸ் லா படி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஃபார்முலா Fs is equal to -kxன்னு சொன்னோம் இல்லையா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. F is equal to -kx. இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறதா நெகட்டிவ் சைன் சொல்லுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். எதுக்குன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில். அப்படி நான் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணால் நம்ம கிடைக்கிறது என்னவாக இருக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃபாக இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற கிராஃபில் இருந்தும் நம்ம எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு அந்த கிராஃப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் ட்ரா பண்ணுற ஒரு கிராஃப். இதில் எக்ஸ் ஆக்சஸில் பாருங்கள், இது வந்து கோஆர்டினேட்டர், இங்கே பாசிட்டிவ் எக்ஸ், இங்கே நம்ம எடுத்துக்கிறது நெகட்டிவ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு வர்டிக்கலாக கொடுத்துருக்குற இங்கே நம்ம எடுத்துக்கிறது ஃபோர்ஸு, இங்கே ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாக இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபோர்ஸும் இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். சரியா? இப்போ எடுத்துருக்கிற இந்த கான்செப்ட்லேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே பாசிட்டிவ் எக்ஸில் இங்கே இருக்குது. இதுதான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. பாசிட்டிவ் எக்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம எலாங்கேட் பண்ணுறோம் அப்படின்னு கான்செப்ட். அப்படி நீங்கள் எலாங்கேட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நெகட்டிவ் ஒயில் அதனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட்டில் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால தான் இங்கே நம்ம வேல்யூ எடுத்திருக்கோம். ஃபோர்ஸுக்கு வந்து மைனஸ்லேயும்
டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ்லி எடுத்திருக்கோம். சரியா? இது எப்போன்னா ஸ்ட்ரெச்சஸ் ஆர் எலாங்கேட் ஆகும்போது நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கணும் எலாங்கேஷனில். அடுத்து செகண்ட் இந்த பக்கம் வாங்க. உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவில் இருக்குது இல்லையா? எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவில் இருக்குன்னா ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நெகட்டிவில் இருக்கும். நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணால் அதோட எலாஸ்டிக் நேச்சர், அதாவது அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் அதனோட ஆக்ஷன் இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எனக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் வந்து அதோட ஃபோர்ஸை கொடுத்துருக்குறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எலாங்கேஷன் ஆகட்டும் அல்லது ஒரு கம்ப்ரெஷன் ஆகட்டும், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் என்ன கிடைச்சதோ அதை வந்து ஒரு ஷேடட் போர்ஷனாக எடுத்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மு கொண்டு வரலாம் இல்லையா? இது வந்து ஃபோர்ஸ், இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்படி கொண்டு வரும்போது எந்தெந்த குவாட்ரண்ட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வராது, இங்கே செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு கிடையாது, இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. நமக்கு கிராஃப் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் தான் இருக்குது. ஸோ இதனோட ஷேடடு போர்ஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த ஷேடடு போர்ஷனோட ஏரியா தான் நமக்கு அந்த ஃபோர்ஸ்னால் செஞ்ச ஒர்க் டன் இல்லையா? அந்த ஒர்க் டன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த ஏரியா வந்து என்னென்னு கால்குலேட் பண்ணோம். ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதெல்லாம் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா. அப்படி எடுத்துக்கும் போது பாருங்களேன், இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதோ இதுதான் பேஸ், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸில் இருக்குது, இது ஹைட்டு. ஹைட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் சிம்பிள்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு மேக்னிடியூடை மட்டும் எடுத்துக்கிறோம், கே எக்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன ஆகும், ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு கே எக்ஸ். ஸோ கடைசி நமக்கு கிடைக்கிறது ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். இந்த கிராஃபில் இருந்தும் நம்ம வந்து எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருந்த கான்செப்ட். இது கரெக்டாக இந்த கிராஃப் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்கிறது வந்து எலாங்கேஷன் ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பாசிட்டிவ் எக்ஸில் நம்ம வந்து அதை எலாங்கேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கம்ப்ரெஸ் பண்ணும்போது நெகட்டிவ் எக்ஸில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுப்போம், அதுக்கு ஆப்போசிட்டில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? என்ன ஒய்யில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒய்ன்னு எடுத்துக்கக்கூடாது. கம்ப்ரெஷனோ அல்லது எலாங்கேஷனோ அதுக்கு ஆப்போசிட்டில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுது. அப்படி புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது, இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஃபார் அ ஸ்ப்ரிங். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம எலாங்கேஷன் பண்ணியிருக்கோம். இது அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கும் அகெயின்ஸ்டாக இந்த அப்ளைடு ஃபோர்ஸு கொடுத்ததுனால தான் இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. இது வந்து எக்ஸ்டெண்டடு ஸ்ப்ரிங்கில். இதில் ஸ்டோர் பண்ண பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து ஒரிஜினலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே கைனட்டிக் எனர்ஜினோட தான் வந்துச்சுன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து பொட்டென்ஷியல் கைனட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். கைனட்டிக் அப்படிங்கிறது மறுபடியும் எலாங்கேஷன் ஸ்ட்ரெச் பண்ணோன்னா அது பொட்டென்ஷியலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து கன்வர்ஷன் எடுக்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கிராஃப். பாருங்களேன், இப்போ இந்த கிராஃபில் இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், அதுக்கு வர்டிக்கலாக நான் இங்கே எடுத்துக்கிறது ஒய் ஆக்சஸ். இந்த பாயிண்ட்டு, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஒரு ஸ்ப்ரிங் எடுக்கலை அப்படின்னா அதில் இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி, இதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியல் 0 தானே, அதனால் இந்த இடம் பொட்டென்ஷியல் வந்து 0வாக இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த சமயத்தில் அதில் ஸ்டோர் ஆன கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேயா? பொட்டென்ஷியல் 0வாக இருக்கும்போது கைனட்டிக் எனக்கு என்னவாக இருக்குது, மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குது. இந்த இடத்த டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. அதுதான் டோட்டல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் 0வாக இருக்குது, கைனட்டிக் மேக்ஸிமம்னா அப்போ டோட்டல் எனர்ஜி முழுக்க கைனட்டிக் எனர்ஜியாக இருக்குன்னு கான்செப்ட் எடுத்துக்கணும். அடுத்ததில் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எலாங்கேட் பண்ணி எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது
இந்த பாயிண்டில் பாருங்கள் பொட்டென்ஷியல் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். கைனட்டிக் பாருங்கள் இந்த பாயிண்ட், இந்த பொட்டென்ஷியல் மேக்ஸிமம் வருது இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த இடத்த கைனட்டிக் 0 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஒரு எலாங்கேஷன் எடுத்த பிறகு கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது பிகம்ஸ் 0, பட் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஸோ இங்கே டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பொட்டென்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி கைனட்டிக் ஈக்குவலாக இருக்கும், எலாங்கேஷனில் டோட்டல் அப்படிங்கிறது பொட்டென்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, இது எலாங்கேஷன் எடுத்த பாயிண்ட்டு, கைனட்டிக் மேக்ஸிமம், கைனட்டிக் 0, கைனட்டிக் வந்து 0, பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஈக்லிபிரியம் பொசிஷனில் உங்களுக்கு பொட்டென்ஷியல் 0ல் இருக்குது, கைனட்டிக் வந்து மேக்ஸிமமில் இருக்குது. ஸோ அப்போ சம் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜிங்கிறது ரிமைன்ஸு கான்ஸ்டன்ட் தானே. பொட்டென்ஷியல் கைனட்டிக்காக மாறிச்சு, கைனட்டிக் பொட்டென்ஷியலாக கன்வர்ஷன் ஆச்சு, பட் டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம லெசனோட ஸ்டார்டிங்கில் சொன்னோம். ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் இன்டர்னலில் சேஞ்சஸ் இருந்தாலும் அதோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கான்செப்டில் தான். சரி, இந்த ஸ்ப்ரிங் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மீன் பொசிஷனில் எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து மீன் பொசிஷன், இது ஈக்லிபிரியம், இது வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது மீன் பொசிஷன். மீன் பொசிஷனில் எனக்கு கிராஃப் வந்து இந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹாஃப் பொட்டென்ஷியல் ஹாஃப் கைனட்டிக்காக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு half potential plus half kinetic. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த டேர்ம். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். Let two springs A and B such that the spring constant of a first spring is greater than the second one. On which spring will more work has to be done if they are stretched by the same force? ஃபஸ்ட்டோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு செகண்டை விட அதிகமாக இருக்குது, ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னா எதில் வந்து அதிக எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்ம ரிலேஷன் வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு கொடுத்ததுனால நம்ம ஃபார்முலா எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். ஹூக்ஸ் லாலேருந்து வருது, F is equal to kx, அது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம், சேம் ஃபோர்ஸ், அதனால் இப்படி எடுத்துக்கிறோம். இதிலிருந்து displacement of the first spring xa is equal to f by ka and second springக்கு xb is equal to f by kb. அடுத்து அதில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு half ka xa ஸ்கொயர் அண்ட் செகண்ட் ஸ்ப்ரிங்க்கு ஃபார்முலா எடுக்கிறோம். இந்த எனர்ஜி அப்படிங்கிறத இந்த டேர்ம்ஸை மட்டும் டிவைடில் எழுதும்போது half அப்படிங்கிறது ரெண்டு இதுலேயும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் ரிமைனிங் என்ன இருக்குன்னா ka இன்ட்டு xa ஸ்கொயர். அந்த XAவும் அப்படிங்கிறது பாருங்கள், இங்கே ரிலேஷன் கொண்டு வந்தோம் இல்லையா, XA இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கேஏ, அதிலிருந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் காமன் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸ் தான், எஃப் கேன்சல் ஆகும், கேஏ அப்படிங்கிறது ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கடைசியாக நமக்கு என்ன இருக்குன்னா எப்சிலான் ஏ பை எப்சிலான் பி இஸ் ஈக்குவல் டு கேபி பை கேஏன்னு இருக்கும். இதில் நியூமரேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கோட எனர்ஜி அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது. அப்படி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்தாவே நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எதுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, இங்கே கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஒன்னோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ அதில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி வந்து செகண்ட் ஒன்னை விட கம்மியாக இருக்கும். அதனால தான் நமக்கு ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எப்சிலான் பி இஸ் கிரேட்டர் தேன் எப்சிலான் ஏன்னு கொடுத்துருக்காங்க. Next example sum 4.10. A body of mass m is attached to the spring which is elongated to 25 cm by an applied force from its equilibrium position. Calculate the potential energy stored in the spring mass system. இப்போ கொடுத்துருக்கிற சம் என்னென்னா, அதாவது ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தில் அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எலாங்கேட் ஆகுதுன்னா 25 சென்டிமீட்டர். அது வந்து எலாங்கேட் பண்ணாலும் 25 தான், கம்ப்ரெஸ் பண்ணாலும் 25 தான். மாஸ் என்னதுன்னு கொடுக்கல, ஜஸ்ட் எம்என் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு என்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்டு கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து எலாங்கேட் பண்ணும்போது என்ன எனர்ஜி, அண்ட் தேர்டு கேஸில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற டேட்டா அப்படிங்கிறது அவங்க கொடுத்ததுபடி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு K இஸ் ஈக்குவல் டு 0.1 நியூட்டன் பர் மீட்டர். இதனோட யூனிட் பாருங்கள், ஹூக்ஸ்லேருந்து எப்படி ஃபார்முலா கொண்டு வரோன்னா F இஸ் ஈக்குவல் டு KX, ஃப்ரம் தட் K இஸ் ஈக்குவல் டு F பை X.
எஃப்க்கு நியூட்டன், எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர். அதனால தான் இங்கே கே அப்படிங்கிறது நியூட்டன் பர் மீட்டரில் இருக்குது. அதோட வேல்யூ என்னென்னா 0.1. அடுத்த டேட்டா நம்ம எடுத்துக்கிற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 25 சென்டிமீட்டர். அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.25 மீட்டர்னு கிடைக்கும். அதாவது சென்டிமீட்டர் இருக்கிற இடத்த இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த எலாங்கேஷனில் அந்த ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ½ kx². கொடுத்துருக்கிற டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அங்கே ஸ்டோர் ஆன எனர்ஜி அப்படிங்கிறது 0.0031 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எலாங்கேட் பண்ணாலும் சரி, கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, அதில் ஸ்டோர் ஆன எனர்ஜி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே ஃபார்முலா தான். இப்போ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து என்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க் டன்னுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. அப்போ டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to x fs வெக்டர் டாட் dr வெக்டர். fs அப்படிங்கிறது அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா அவரோட இதுபடி நம்ம ஃபார்முலா கொண்டு வந்தோம்னா -kx i cap டாட் dx i capன்னு கிடைக்கும். இந்த இடத்த அடுத்து என்ன பண்ணணும், i cap இன்ட்டு i cap. இது பாருங்கள், டாட் அப்படிங்கிறது காஸ் தீட்டாவை சொல்லுது. ஐ கேப் டாட் ஐ கேப் அப்படிங்கிறது இன்டைரக்டாக ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. தீட்டா வந்து 0. ஸோ காஸ் 0 அப்படிங்கிறது 1. ஸோ இந்த இடத்த ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிட்டு நமக்கு அடுத்து என்ன வரும்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to x kx இன்ட்டு dxன்னு வரும். இந்த இடத்த இன்டெக்ரல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது ஒர்க் டன் பை த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 kx². இந்த ஃபார்முலாவுக்கு டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் -0.0031 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். இந்த எனர்ஜி அப்படிங்கிறது அதில் ஸ்டோர் ஆன பொட்டென்ஷியலுக்கு ஈக்குவல். ஏன் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸு கொடுக்குறோம். அப்போ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வச்சுருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் எனக்கு அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஸ்டோர் ஆகும். என்ன சைன் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால. அடுத்து சி அப்படிங்கிறதுல அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஸ் பர் த ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்த மாதிரி தான் இந்த இடத்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் WS is equal to 0 to x fs வெக்டர் டாட் dr வெக்டர். இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். செகண்ட் கேஸுக்கு வந்து kxயில் வந்து மைனஸ் போட்டோம். ஏன் அப்படின்னா எலாங்கேட் பண்ணும்போது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து -xயில் ஆக்ட் பண்ணோம். இப்போ கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸில் இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ரெஷனில் ஸ்ப்ரிங்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கும்னா -xயில் இருக்கும். சரியா, இந்த இடத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பாருங்கள் -dxன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் பண்ணது பாசிட்டிவ் எக்ஸில். அதனால தான் இந்த இடத்த வந்து -dxக்கு நெகட்டிவ் சைன் போட்டு ஃபார்முலா கொடுத்தது. இதுவும் நீங்கள் செகண்ட் கேஸில் பார்த்த மாதிரியே இன்டெக்ரல் அப்ளை பண்ணி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வரும் பொழுது WS is equal to -kx² கிடைக்கும். கொடுத்துருக்கிற டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கிடைக்கிற ஆன்சரும் அதே தான், சைன் மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கும். சரியா, அதாவது ஒரு ஃபார்முலாவிலிருந்தும் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸில் இருந்தும் அந்த தியரி வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது வந்து கொடுத்துருக்குறாங்களே வழிய சும்மா வெறுமனே வந்து ப்ராப்ளம் கொடுத்ததே இல்லை. ஒரு கான்செப்ட்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். சம்மில் தான் நீங்கள் தியரி வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ இது வரைக்கும் எனர்ஜி, அதில் மெக்கானிக்கல் எனர்ஜியில் 2 டைப்ஸு, கைனட்டிக் அண்டு பொட்டென்ஷியல். கைனட்டிக்கு தீரம் பார்த்தோம், பொட்டென்ஷியலுக்கு 3 டைப்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 கேசஸுக்கு மட்டும்தான் ஃபார்முலா டெரிவேஷன் பார்த்துருக்கோம். இதுதான் இந்த கிளாஸில் பார்த்தது. ஸோ டெரிவேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் சம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது தமிழ்வழி மாணவர்களுக்கு ஆற்றல், எந்திர ஆற்றல் 2 வகை, நிலையாற்றல், இயக்க ஆற்றல். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆற்றல் அப்படிங்கிறது வேலை செய்யும் திறமை அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது ஆற்றலின் செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆற்றல்னாலும் வேலை அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே கருத்தில் இருக்கிறதுனால இதை ரெண்டோட பரிமாணமும் ஒன்றே. இந்த ஆற்றல்னு சொல்லும்போது இதனோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் சிறிதும் சேதாரமின்றி பெரிதொரு வகை ஆற்றலாக மாறும். இது நம்ம ஆற்றல் அழிவின்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது தனித்த அமைப்பிற்கு அதனோட அக ஆற்றலில் மாறுபாடு இருந்தாலும் மொத்த ஆற்றலானது மாறாமல் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இயக்க ஆற்றல்னால் எப்படி இருக்கும், நிலையாற்றல்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். ஒரு பொருளோட இயக்கத்தினால் அதுக்கு இருக்கிற ஆற்றல் இயக்க ஆற்றல், அது பெற்றுள்ள நிலைப்பாட்டினால் கொண்டுள்ள ஆற்றல் நிலை ஆற்றல். எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்க்கும்போது நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் அப்படின்னு சொல்லலாம். அது ஆற்றலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இந்த ஆற்றலுக்கு மற்ற சமமான அலகு மதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எர்க்குன்னு மெஷர் பண்ணுறோம். இதே வந்து அணு மற்றும் அணுக்கரு ஈர்ப்பியல்னு போகும்போது எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்கிறோம். வெப்ப இயக்கவியலில் போகும்போது கலோரி அப்படின்னு சொல்கிறோம். மின் ஆற்றல் அப்படிங்கிற இடத்த இந்த ஆற்றலை வந்து கிலோவாட் மணி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். இதெல்லாம் எஸ்ஐ அலகுல அதுக்கு சமமான மற்ற அலகு முறைகள். அடுத்து இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல் அப்படின்னா அனைத்து இயங்குகிற பொருள்களுக்கும் இருக்கிற ஆற்றல் தான் இயக்க ஆற்றல். இயக்கத்தில் இல்லாத பொருளோட இயக்க ஆற்றல் சுழியாக இருக்கும். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஒரு ஆணி, அது வந்து ஒரு ஆணி மேலே சுத்தியல் வச்சு எப்படி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், அதெல்லாம் பாருங்கள். இப்போ இதிலேருந்து கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருள் இயங்கும் பொழுது இயக்கத்திற்காக செய்யப்படும் வேலையின் அளவு தான் இயக்க ஆற்றல். அந்த இயக்கத்துக்கு அது எவ்வளோ வேலை செஞ்சதோ அதுவே இயக்க ஆற்றல். அது எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா, அந்த பொருளோட நிறை மற்றும் அந்த பொருளின் திசைவேகத்தோட எண்மதிப்பை பொறுத்திருக்கும். இது ரெண்டும் இந்த இடத்த கீ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வேலை, ஆற்றல், தேற்றம். ஃபஸ்ட்டு இந்த தேற்றத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். இங்கே கொடுத்துருக்காங்க தேற்றம், செகண்ட் பேரா. பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை பொருளின் இயக்க ஆற்றலை மாற்றுகிறது. இப்போ அந்த பொருள் நகரணும் அப்படின்னா அது மேலே ஒரு விசை செயல்படணும். விசை என்ன வேலை செஞ்சதோ அதுதான் இயக்க ஆற்றல். இப்போ இதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது இங்கேருந்து வருது. ஒரு உராய்வற்ற கிடைத்தள பரப்பில் எம் நிறை கொண்ட ஒரு பொருளின் மேல் எஃப் என்ற மாறாத விசை செயல்படும் பொழுது அப்பொருள் எஸ் என்ற இடப்பெயர்ச்சியை எடுக்கும். அப்போ அந்த விசையினால் செய்த வேலை W = Fs. விசை என்ன அப்படின்னா F = ma. இந்த இடத்த A அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க சமன்பாட்டின்படி v² - u²/2s. அடுத்து இந்த டெரிவேஷன் தான் நீங்கள் அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் கடைசி நம்ம கிடைக்கிற டெரிவேஷன் W = ΔKE. அதாவது விசையினால் செய்த வேலை அப்படிங்கிறது அதோட இயக்க ஆற்றல் மாறுபாட்டிற்கு சமம். இதில் ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ், சிறப்பு நேர்வுகள் சொல்லலாம். பொருளின் மீது விசையினால் செய்த வேலை வந்து நேர்குறியாக இருந்தால் அங்கே இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது ஸ்பீடு அதிகமாகும். அதே விசையினால் செய்யப்பட்ட வேலை எதிர்குறி அப்படின்னா இயக்க ஆற்றல் குறையும். பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்பீடு குறையுது. இது வந்து செகண்ட் கேஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா அதே ஸ்பீடில் அந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். இது வந்து தேர்டு கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது உந்தம் மற்றும் இயக்க ஆற்றல் தொடர்பு. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா டெரிவேஷன் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஈஸியாக பார்த்துப்பீங்க. எக்ஸாம்பிள் சம்ஸும் கான்செப்ட் ஒன்று தான், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நிலைய ஆற்றல். நிலையினால் பெற்றுள்ள ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதன் மீது செயல்படும் விசைகளோட நிலையும் மாறும். சரிங்களா? இப்போ இந்த நிலையாற்றலுக்கு ஒரு ப்ராப்பராக டெஃபினேஷன், வரையறை கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்து இருக்கிறத சொல்லலாம். அதாவது P என்ற புள்ளியில் உள்ள ஒரு பொருளின் நிலையாற்றல் பொருளை தொடக்க நிலை புள்ளியிலிருந்து மாறா திசைவேகத்தில் இறுதி நிலைக்கு நகர்த்த செய்யப்பட்ட புறவிசையின் வேலை அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. கணிதவியல் படி இதோட ஃபார்முலா. இந்த இதில் இருக்கிற 3 வகையான நிலையாற்றல் அப்படின்னு சொல்லும்போது புவியீர்ப்பு விசையினால் ஒரு பொருளுக்கு கிடைக்கிற ஆற்றல், ஈர்ப்பு அழுத்த ஆற்றல், சுருள்வில் விசை மற்றும் இது போன்ற இணையான விசைகளினால் பெறப்படும் ஆற்றல், மீட்சி அழுத்த ஆற்றல், நிலை மின்னியல் விசையினால் பெறப்படுற ஆற்றல், மின்னழுத்த ஆற்றல். இதுக்கு ஃபார்முலாலாம் நான் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக புவிக்கு அருகில் நிலையாற்றல், ஈர்ப்பு அழுத்த ஆற்றல்னு சொன்னோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வரையறை. புவியிலிருந்து குறிப்பிட்ட உயரத்தில் ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் என்பது பொருளை தரையிலிருந்து அந்த உயரத்திற்கு மாறா திசைவேகத்தில் கொண்டு செல்ல தேவையான வேலையோட அளவு. இந்த வரையறை எடுத்துக்கிட்டு டெரிவேஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் சேம் ஃபார் போத் த மீடியம். இந்த இடத்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மீட்சி அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஈர்ப்பு அழுத்தமாக இருந்தாலும் சரி, டெரிவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த குறிப்பு பாருங்கள். பொருளின் மீது புறவிசை செயல்படும் பொழுது அப்பொருள் எவ்வாறு சுழி முடுக்கத்துடன் இயங்கும் அப்படின்னா, நம்ம அந்த செயல்படுத்தப்படுற புறவிசைக்கு சரியான எதிர் திசையில் மற்றொரு விசை செயல்படும் பொழுது இவை இரண்டும் சம எண்மதிப்பு இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செயல்பட்டு ரெண்டுமே வந்து சுழி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடும். நிகர விசை சுழி. அப்போ சுழி விசை அப்படின்னாலும் பொருள் வந்து அங்கே இயக்கத்தை மேற்கொள்ளும். அடுத்து
அடுத்தது நிலையாற்றலை வந்து நம்ம வரையறை செய்யும்போது ஏன் வந்து மாறா திசைவேகம் எடுத்துக்கிட்டோம். மாறா திசைவேகம் எடுத்துக்கல அப்படின்னா தொடக்க மற்றும் இறுதி நிலைகளில் இருக்கிற திசைவேக மாறுபாடானது அந்த பொருளின் மீது ஒரு இயக்க ஆற்றலை திணிக்கும். இயக்க ஆற்றலை திணிக்கும் போது நம்மளோட அதாவது இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது எது அப்படின்னா நிலையாற்றலில் வந்து மாற்றம் ஏற்படும். சரியான நிலையாற்றலை வந்து நம்மளால் கணக்கிட முடியாது. அதுக்காக தான் இந்த இடத்த திசைவேகம் அப்படிங்கிறத மாறிலின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நிலையாற்றலை வரையறை செய்கிறோம். அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஈஸி தான். மீட்சி நிலையாற்றல் வரையறை மட்டும் இந்த இடத்த பார்த்துக்கோங்க, மீதி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சுருள்வில் வந்து நீட்சியடைய செய்தால், அதாவது நம்ம எலாங்கேட் பண்ணினாலும் சரி ஸ்ட்ரெச் பண்ணாலும் சரி அதுக்குள்ளே ஒரு மீள் விசை இருக்கும், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸு. ஸோ சுருள்வில்லை நீட்சிக்கக்கூடிய அல்லது அமுக்கக்கூடிய விசையினால் சுருள்வில் பெற்றுள்ள ஆற்றல் தான் மீட்சி நிலை ஆற்றல். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா மீள் விசைக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட விசையினால தான் அங்கே செய்யப்பட்ட வேலை வந்து இதில் நிலையாற்றலாக ஸ்டோராக இருக்குன்னு சொல்கிறாங்க. டெரிவேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். கிராஃப் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் காமன் தான். இங்கே கொடுத்துருக்குற இந்த கிராஃபும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஆற்றல் தானே, சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வர கான்செப்ட்டு. ஃபார்முலா டெரிவேஷன் மட்டும்தான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இது வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.